உலகில் ஏற்படும் மோதல்களில் மலேசியாவின் நிலைப்பாடு பிற நாடுகளுடன் உள்ள கூட்டணிகளை அடிப்படையாக கொண்டு அல்ல என்றும், தொடர்ச்சியான கொள்கை, சர்வதேச சட்டம் மற்றும் காலனிய ஆதிக்கம், சுரண்டலுக்கு எதிரான கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டதே என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியா மற்றும் துருக்கிக்கான மூலோபாய தேர்வுகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற பொது பேருரையில் பேசிய அவர், மலேசியாவின் வெளிநாட்டு கொள்கை நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். 2026 மற்றும் அதற்கு பிறகான காலகட்டங்களில் மோதல்கள் ஏற்பட்டால் மலேசியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நாம் நண்பர்களா இல்லையா என்பதற்காக நிலைப்பாடு எடுப்பதில்லை, ஒரே மாதிரியான கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டையே எடுக்கிறோம் என்று தெரிவித்தார். காலனிய ஆட்சிக்கு எதிரான போராட்ட வரலாறே மலேசியாவின் தூதரக கொள்கையை வடிவமைத்துள்ளதாக அவர் வலியுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை வலுக்கட்டாயமாக கைது செய்ததாக கூறப்படும் அமெரிக்காவின் நடவடிக்கையை சர்வதேச சட்ட மீறல் என மலேசியா கண்டித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். வெனிசுவேலா அரபு நாடும் அல்ல, முஸ்லிம் நாடும் அல்ல, இருந்தாலும் தாங்கள் நிலைப்பாடு எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் தற்போது பெரிய அதிகார மாற்ற கட்டத்தை எதிர்கொண்டு வருவதாக கூறிய அன்வார், காசா மற்றும் வெனிசுவேலாவில் நடைபெறும் சம்பவங்களின் பின்னணியில் மலேசியா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் பெரிய சக்திகளின் இரட்டை நிலைப்பாட்டுக்கு எதிராக சமநிலை குரல்களாக செயல்பட வேண்டும் என்று அன்வார் அழைப்பு விடுத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.